Hello viewers, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோல ஒரு 6 சின்னத்திரை ஹீரோஸ் உடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் பத்தின அப்டேட்ஸ் பார்க்கலாம். So ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய் கமல். ஸோ இப்போ வந்து இவர் கரண்ட்டாக இந்திரா சீரியல் வந்து ஜீல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்டை ரோஜா சீரியல் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இவர் வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் ஷூட் டே ஃபார் அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுலேருந்து தெரியுது இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சீரியலாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சீரியலாக இருக்க சான்ஸ் இல்லை. பட் இது வந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு வெப் சீரிஸாக இருக்கவே நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததாக ஜெய் ஆகாஷ். இவர் வந்துட்டு நீதானே எந்தன் பொன் வசந்தம் சீரியல் வந்து ஜீல பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்துட்டு ஒரு சன் டிவியில் நியூ சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ண போறாருன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மூவிலையுமே கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த மூவியில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர் நடிக்கிற இந்த மூவியில் வந்துட்டு இமான் அண்ணாச்சி அப்புறம் மீசி ராஜேந்திரன் சார் இவங்களாமே இந்த மூவியில் இருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சன் நியூஸ்மே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆக்டர் சமீர். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஒரு காதல் சீரியல் வந்து கலர்ஸில் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக மோதலும் காதலும் சீரியல் வந்து விஜயில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்துட்டு ஒரு தெலுங்கு சீரியல் வந்து கமிட் ஆகியிருக்காரு. எங்க அப்படின்னா ஜீ தெலுங்குல நம்ம தமிழ்ல போயிட்டு இருக்க சீதாராமம் சீரியலுடைய அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன்ல இவர் தான் ஹீரோவா ஆக்ட் பண்ண போறதா நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சீரியலுடைய ஷூட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவருமே ரீசெண்டாக ஹைதராபாத் ஷூட்டிங்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்ததாக வந்து தர்ஷன். ஸோ தர்ஷன் சொல்கிறது ஷார்தாக் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்துட்டு காற்றுக்கெண்ண வேலை சீரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு நியூ மூவி ரீசனால சீரியலை குவிட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அரண்மனை கிளி சீரியல் வந்து விஜயில் பண்ணியிருந்தாரு இல்லையா. ஸோ இப்போ அகைன் வந்து இவர் சீரியலில் கம்பேக் கொடுக்குறாரு. எங்கே அப்படின்னா ஸ்டார்மால வந்துட்டு ஒரு நியூ சீரியலில் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாகாரு அப்படிங்கிற ஒரு டைட்டில். ஸோ இப்போ இவருடைய நியூ சீரியல் வந்துட்டு ஸ்டார்மா நெட்வொர்க்கில் வரப்போகுது. ஸோ இதுக்கான ப்ரோமோமே லாஸ்ட்டாக ஏர் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கன்ஃபார்ம் பிரைம் டைம் சீரியல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கதிரவன். இவர் வந்து லாஸ்ட் பிக் பாஸ் சீசனில் வந்துட்டு ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாரு. ஸோ இப்போ இவர் வந்துட்டு ஒரு நியூ மூவியில் கமிட் ஆகியிருக்காரு. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆயிருந்துச்சு. கூடு அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்துட்டு இவர் ஹீரோவாக கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்துட்டு நேற்று ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துமே அவருமே நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்குமே பிக் பாஸ்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ அவருக்குமே கெரியர் வைஸ் இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு அஸ்வின் கண்ணன். இவர் வந்து ரீசெண்டாக சிப்பிக்கல் மூத்து சீரியல் அப்புறம் வந்து ராஜராணி சீசன் 2 சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இவர் தான் வந்துட்டு அனல் மேலே பனித்துளி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பேரா சிப்பிக்கல் மூத்து சீரியல்ல இவருக்கு பேரா பண்ணியிருந்தாங்க இல்லையா சம்யுக்தா. ஸோ அவங்க தான் வந்து ஒன் செகண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்லுமே பேரா பண்ண போறாங்க. இப்போ வந்து அவங்க கரண்டா முத்தழுக்கு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு பர்சனல் இஷ்யூக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்குமே ஒரு பர்சனல் வேஸ் நல்ல ஒரு growth தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம சார்பாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இவங்கள யாரோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்றீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.